தம்பி துரை, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். கல்லு குடிக்க போறேன். ஒரு பய என்ன கிண்டல் பண்ண கூடாது, கேள்வி கேட்க கூடாது. அடிக்கடி உனக்கு ஜோசியம் பாக்குறிய எதுக்கு? டேய், இப்பதானே சொன்னேன் என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு. ஜோசியத்துல உன் கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன சொல்லுது? டேய், இப்பதானே சொன்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு. சொல்ல இல்லையா? சரி சரி. ஏண்டா குட்ட, உனக்கு தான் நிச்சயம் ஆயிருச்சு. எப்ப கல்யாணம்? விடிஞ்சா கல்யாணம் தான். மப்புல வர மறந்துடாதீங்கடா. அப்ப நாளைக்கு ராத்திரி கும் தலை கட்டி கும்மா. எவனுக்கோ கல்யாணம் நடக்குது. நான் கேட்கிறேன்னு கோச்சுக்கிறாளாப்பா. ஐயோ, நான் மனசன்டா, நான் மனசன். இந்த புரியாதவங்க மத்தியில இருந்து என்ன பண்ண? தம்பி துரை, நான் சாக போறப்பா, நான் சாக போறேன். என்ன சாக போறேன்னு சொல்றீங்க? எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. போறேன். போடா தம்பி. ஏடா ஓடாம இன்னும் 1000 பேர் கூப்பிடுங்க தம்பி. இது அவனுக்கு 100வது தற்கொலை. கோமாதா, குலமாதா, நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன். நிறுத்து. இல்லையா? நிறுத்தியா? நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன். நிப்பாட்டு. நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன். நிறுத்தியா? அம்மா. ஏன் நின்று விட்டாய்? நிலைதடு மாறி விட்டாயா? என் உயிரை மாய்த்துக் கொள்வது என்று நான் முடிவு பண்ணி விட்டேன். நந்தி மாதிரி குறுக்க நிற்காதீர்கள். வாருங்கள், வந்து ஏறுங்கள். உங்கள் 8 குழம்புகளும் வட்டி சக்கரமும் என் மேல் ஏறட்டும். என் உடம்பு செல்லடை செல்லடை ஆகட்டும். இந்த 80 கிலோ உடம்பு இருந்தென்ன செத்தென்ன. ஜெய் ஜக்கம்மா. ஏண்டா தண்ணியை போட்டுக்கிட்டு ரோடு குறுக்கால படுத்துட்டு கரெக்டா பண்ற? ஏத்தா வேலை வண்டிய. ஐயோ, ஏத்திராதீங்கயா. இது யாரு வண்டி நினைச்ச? ஆத்தா வர்ற வண்டியை மறிக்க அளவுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சா? ஆத்தாவா? அத்தா, அத்தா, அத்தா. எல்லா பேரும் என்ன கிண்டல் பண்றாங்க. எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்? சொல்லாத்தா, சொல்லு. சொல்லாட்ட இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என்னத்தா நாரா? கல்லு தான் குடிச்சாங்க. தாய் நீ போற. அத்தா, சீக்கிரம் சொல்லாத்தா, அந்த ஆளு அடிக்க வராரு. அத சொல்லாத்தா. பொங்க வைக்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆத்தா கிட்ட போதையில கேள்வியா கேட்டுட்டு இருக்க. என்ன திமிரா? தம்பி துரை. நேரம் நல்லா இருக்கு, பூசி ஆரம்பிக்கப்பா. அம்மா, தாயே, மாரியாத்தா, யாரு குறை இருந்தாலும் மாறி குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் நாங்க இந்த பூசையை உனக்கு போடுறோம். இந்த ஊர் ஜனங்களுக்கு குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. வருஷத்துக்கு ஒரு மழை பெய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா மாமாங்கத்துக்கு கூட ஒரு மழை இல்லைன்னா எப்படி தாயே? இந்த ஏழைங்க கட்டத்தை கொஞ்சம் கண்ணை திறந்து பாரம்மா. பட்டமரத்தடியில கிழக்க பார்த்து தோண்டுங்க, உங்க குறையெல்லாம் தீரும். என்ன தாயே சொல்ற? நான் சொல்றத செய்யுங்க, அப்பதான் உங்க குறையெல்லாம் தீரும்.
அருள் வாக்கு கேட்க வந்திருக்காங்க. சீக்கிரம் வாமா. அத்தா அத்தா நீங்க சொன்ன மாதிரி நான் குளத்துல குளிச்சு நம்ம ஊர் மாரியம்மன் கோயில ஒரு சுத்திட்டு வந்தோடனே எனக்கு பேச்சு வந்துருச்சு ஆத்தா. எனக்கு பேச்சு வந்துருச்சு. உங்களால எனக்கு வாழ்க்கை கட்டிச்சு ஆத்தா. உங்களால எனக்கு பேச்சு வந்துருச்சு ஆத்தா. சொன்னதெல்லாம் பேச்சு வந்துருச்சுல்ல? ஆத்தா சொன்னதெல்லாம் எனக்கு பேச்சு வந்துருச்சு ஆத்தா. ஆத்தா, என் பொண்ணு வயசுக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. ஆத்தாவை நம்பித்தான் வந்திருக்கேன். நீதான் வழிகாட்டணும் தாயி. அடுத்த மாசம் கல்யாணம் நடந்துரும். அது வரைக்கும் வெள்ளிக்கிழமை கோயில்ல விளக்கு ஏத்தி வச்சுட்டு வா. காணிக்கைய பலமா வச்சுட்டு போமா. சரிங்க. இது வரைக்கும் பிறந்த குழந்தை எதுவும் தங்கல. இப்ப நான் மாசமா இருக்கேன். இதாவது இது நிச்சயமா நிலைக்கும். சுகத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் இருக்கும். உன் சக்திக்கு தகுந்த மாதிரி அன்னதானம் பண்ணு. குழந்தை விஷயம் கை நிறைய காணிக்கையை சந்தோஷமா வச்சுட்டு போமா. என் குழந்தைக்கு ஜன்னி வந்து கை காலெல்லாம் இழுத்துருக்கு சாத்தா. நீதான் என் வீட்டுக்கு வந்து தீபதி வைக்கணும் ஆத்தா. பாத்தா, என் குழந்தைய காப்பாத்தி கூடாத்தா. எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லாத்தா. என் குழந்தைய காப்பாத்தி கூடாத்தா. உன்னைத்தான் நம்பி இருக்கேன் ஆத்தா. என் குழந்தைய காப்பாத்தி கூடாத்தா. எந்திரிமா. பாத்தா, ஆத்தா கோயில்ல வந்து குளிச்சு வா. அங்க வந்து குழந்தைக்கு தீபதி போட சொல்லுங்கயா. என் குழந்தைய காப்பாத்தி சொல்லுங்கயா. ஆத்தா, பாத்தா, உன்னைத்தான் நம்பி இருக்கேன் ஆத்தா. என்ன கை விட்டுடாத ஆத்தா. ஆத்தா, பாத்தா, ஆத்தா, பாத்தா, என் குழந்தைய காப்பாத்தி கூடாத்தா. ஆத்தா, ஐயோ, ஆத்தால பாத்து விடுங்களே. என் குழந்தைய காப்பாத்தி கூடாது. அருள் வாக்கு முடிஞ்சிருச்சு. அண்ணனுக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு. சேலி கட்டி இருக்கிற வெள்ளாடு கூட சுதந்திரமா தெரியுது. எனக்கு அந்த சுதந்திரம் கூட கிடையாது. ஆத்தாவா ஆத்தா. ஆத்தாவை நான் பார்த்ததே இல்ல. ஆத்தாவுக்கு மேல 60 வயசு கிழவி கால்ல மஞ்சள் தண்ணி ஊத்தி கால் மண்ணு போய் திருநீரை வச்சுக்காங்க. என்ன நீ இதெல்லாம்? என் கூட பிறந்த அண்ணன் கூட என் கால விழுந்து அப்பெல்லாம் என் மனசு எப்படி பதறது தெரியுமா? நான் குறி சொல்றேன், அது பலிக்குது. அதுக்காக என்ன தெய்வமாவே ஆக்கிட்டா எப்படி? ஒரு சாதாரண பொண்ணா மத்தவங்களுக்கு மதியில் நடக்க விட மாட்டீங்களா? நீ குறி சொல்றதுல இப்ப 10க்கு 10 பலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை இந்த கிராமத்து ஜனங்க நம்புறாங்க. அவங்களுக்கு அந்த தெய்வ நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உங்க அண்ணன் வியாபாரி தான். சோறும் சொகுசான வாழ்க்கையும் தான் சொர்க்கம்னு அவர் நினைக்கிறார். இந்த 15 வருஷமா நீ எந்த நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கியோ அதையே தான் நானும் அனுபவிக்கிறேன். வா. உன்னை பெத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா உனக்கு நேரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்திருப்பாங்க.
உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். விடுடி, உனக்குன்னு ஒருத்தன் பிறக்காமலா போயிருப்பான். தம்பி தர அந்த கிழவி நம்மளெல்லாம் கண்ணாபண்ணு திட்டாப்பா. யார் அந்த கேள்வி? ஓடி விட்டு கோழிக்கார கிழவி. எங்க இருக்கா அவ? தேரடியில தான். தம்பி தர தண்ணி அடிச்சிட்டு நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? சரி, ஆயிரத்தை நிறுத்து. சொல்றல நிறுத்து. உங்க வீட்டுல அழவ? எங்க ஆட்டோ செத்துருச்சு. எப்போ? நேத்து ராத்திரி. என்ன கல்யாணமா இத்தனை வருஷமாச்சு, இன்னும் ஒண்ணும் காணமே? என் புருஷனை கேளு, அது குடிச்சு போட்டு நல்லா தூங்கி போடுது. நான் என்ன பண்றது? சுடத்தண்ணி ஊத்து முகத்துல கெழுத. அது யாரு வவுறு தள்ளிக்கிட்டு? உன் தங்கச்சியா? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்படின்னா உன் புருஷன் முடிச்சிட்டு இருக்கும் நீ தூங்கிட்டியா? இந்த துப்ப கடை பேச்சு கூட குறைச்சல் இல்ல. எடைக்கு எடை 3 முட்டை போட்ட வாத்துக்கறி இலவசமா குடுறா. எதுக்கு? எதுக்கா? கறிய அவ்வளோண்டு எடுத்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகு போட்டு வறுத்து உன் புருஷன் குடு. தொந்தரவு பண்ணுவான் கழுத. பொண்ணாத்தாளுக்கு கொழு போட போறா கறிய. கறிய வச்சு தங்கச்சி கொடுத்துறாத கண்ணு. பாபா, போன மாசம் காணிக்க பலமா வந்துச்சா? உத்தமபாளையம் கவுண்டரோட மாந்தோப்பு இருக்குல்ல, அந்த 40 ஏக்கரையே உன் பேரு பத்திரம் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம ஆசாரிட்ட சொல்லி 8 கல்லு பேசரி வைரத்துல செய்ய சொல்லியிருக்கேன். எல்லாம் உனக்குதான். இப்ப நீ அழகாதான் இருக்க. இன்னும் வைர முகுத்தி போட்டா எடுப்பா இருக்குமேனுதான். என்ன பதில் பேசாம போற? தினமும் கேட்கிற வாய்ப்பாடு தானே. 40 ஏக்கரா உன் பேர்ல வாங்கியிருக்கேன், வைர மூக்குத்தி வேற செய்ய சொல்லியிருக்கேன். இப்படி எடி நின்னா அப்படி கிட்ட வாயண்டி பாடி. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பாந்தோப்பு வாங்கியிருக்கேன், வைர மூக்குத்தி வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்களே, அதுக்கு பதிலா ஹம்சவேணிக்கு ஒரு மாப்பிள்ளைய பாத்திருக்கேன்னு சொல்லிருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஹம்சவேணிக்கு கல்யாணமா? கட்டிக்கிறவன் கால் மேல கால் போட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். காலமெல்லாம் கஷ்டப்பட்டு காப்பாத்தினவன் கை கட்டி சேவகம் பண்ணணும்ன்றிய? விவரம் புரிஞ்சு ஏண்டி புத்தி இல்லாம பேசுற? அவ சின்ன பொண்ணு, கன்னி பொண்ண கரையேத்துனாதாங்க நமக்கு நல்ல கதி கிடைக்கும். அடி போடி பைத்தியக்காரி. கறக்கிற வரைக்கும் கறக்கணுங்கிறது நாம செஞ்ச புண்ணியம். காலமெல்லாம் கன்னியாவே இருக்கணுங்கிறது அவ தலையெழுத்து. என் கணக்க முடிச்சு அனுப்புங்க. கணக்க முடிச்சு அனுப்புறேன்டி மரகதம், அவசரப்படுறிய. இந்த பையில கணக்கு முடிச்சிடுறேன். இந்த சித்தப்படி ஏங்க
என் கணக்கு முடிச்சு அனுப்புங்க. ஏங்க சொன்ன எவ்வளோ வேணும்? பாத்து கொடுங்கண்ணே. இந்தா பார்த்தாச்சு போ. ஏங்க ஏண்டி ஏங்குற? எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, என் கணக்கு முடிங்க. எனக்கு மட்டும் தலைக்கு மேல இல்லையா வேலை? சில்லு சில்லு கோச்சுக்கிறியா? பங்காளிங்க வாங்க. உங்களுக்கு இந்தாங்க. என்னென்ன இது ஈரமா இருக்க? ஏன் திருப்பி கொடுத்துருங்களா? கணக்கு முடிச்சிடற. புரியுது புரியுது புரியுது. வாங்கடா, பணத்தை வாங்கிட்டீங்களா? போங்க பங்காளி. இப்ப கணக்க முடிக்கலாம். இது யாரு கூட கொசுரா? கணக்க முடிக்கிறதுனா இப்படி சில்லறையா கொடுக்குவா மொத்தமா கொடுக்குவா? மாப்பிள வர மாப்பிள மாப்பிள வாங்க மாப்பிள. என்ன ஆச்சு? ஆடுங்களை இறக்கி விட்டீங்களா? சாமிக்கு பலி கொடுக்கணும்னு சொன்னா தலையாட்டி இருக்குமே இழிச்சவாய் ஆடு. முதலாளி வண்டி வாடகை சொம்பு கூலி எல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபா கொடுங்க. கொஞ்சம் தண்ணி அடிக்கிறது. அதுக்கு நான் அப்புறம் வரேன், முதல்ல இதை கொடுங்க. வாங்க மாப்பிள, இப்படிதான் நீங்க எப்பவுமே. என்கிட்ட மட்டும் கராரா பணத்தை கேளுங்க. கண்ட அனாத பணத்துக்கெல்லாம் போய் ஏனாம ஆடிட்டு இருக்கீங்களாமே, எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அது என் சொந்த விஷயம். பணத்தை கொடுங்க. என்னப்பா தம்பி தனியா தானத்துல இருக்காரு? சும்மாரா சொன்னேன். ஏய் கரவாடு, அண்ணன் சோகமா இருக்காரு. நீ எதுவும் பேசாத, நான் பேசுகிறேன். புரியுதா? ஆகட்டும்ப்பா, நீங்க பேசு. இப்படித்தான் அருள் வாக்கு சொல்ல வந்த அம்மனை கரெக்டா பண்ண வேண்டியது. அப்புறம் மனசு சரியில்லைன்னு இப்படி வருத்தப்பட வேண்டியது. வண்டிக்கு முன்னாடி குடிச்சிட்டு கலட்ட பண்ணது யாரு? ஆரம்பிச்சது என்னமோ நான் தான், ஆனா முடிச்சது நீ தானே. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஊர் ஜனங்க நம்மள தப்பா பேசிட கூடாது. அப்ப பக்கத்து ஊருக்கு ஆத்தா வருது, அங்க போய் மன்னிப்பு கேட்டுருவான். மன்னிப்பா? அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். மன்னிப்பு நாங்க கேட்கிறோம், அருள் வாக்க நீ கேளு. அருள் வாக்கா? அப்படின்னா உனக்கு சேர்த்து நாங்களே கேட்கிறோம். ஆத்தா, நீதான் ஆத்தா என் குறைய தீர்த்து வைக்கணும். எப்படியாவது என் கஷ்டத்தை தீர்த்து வை ஆத்தா. நாங்க கல்லு குடிச்சிட்டு வண்டிக்கு குறுக்கால படுத்தது தப்புதான் ஆத்தா, எங்களை மன்னிச்சிடாத்தா. தப்பு தப்பா பாடி வண்டியை வழி மறிச்சு கிண்டல் பண்ற எங்களை மன்னிச்சிடாத்தா. எங்க குறையெல்லாம் நீதான் ஆத்தா தீர்த்து வைக்கணும் ஆத்தா. ஆமா ஆத்தா, நீ தான் தீர்த்து வைக்கணும் ஆத்தா. அழுத நிறுத்திட்டு குறை சொல்ல வேணாம். என் குறைய இவன் ஆத்தா. என்னது? இவரை கொஞ்சம் தீர்த்துரு ஆத்தா. என்ன தீக்கிறதுக்கு எங்க கூட்டு வந்தீங்க? சும்மா இருப்பா ஆத்தா, என் கல்யாணத்தை பத்தி தான் கேட்டேன். எனக்கு ஏத்த அழகான பொண்ணு கிடைக்கலன்னு நீ சொல்லல. ஆமாமா. இதுக்காவது ஏதாவது தீர்மானம் சொல்ல ஆத்தா. இவர் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் முடியும் ஆத்தா. ஆமா ஆத்தா. சும்மா இருக்கடா. யோசிக்குது ஆத்தா, யோசிக்குது 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 பாரு 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 பாரு, அங்க பாரு. யோசிக்குது யோசிக்குது யோசிக்குது. பாத்தீங்களாடா, நான் அப்பவே சொன்னேன்ல என் விஷயத்துல சாமிக்கே குழப்பம் இருக்குன்னு. இப்ப பார், ஆத்தா பதில் சொல்ல முடியாம குழம்பி போய் திருதுருன்னு முழிக்குது. நிறுத்துங்கடா. நாங்க அருள் வாக்கு கேட்கறதையும் கெடுத்துட்டீங்களா? கெடுத்தது நாங்க இல்ல, இந்த கருவாடு தான்.